வணக்கம். இவ்வளோ காலங்காத்தாலே எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரைடு தாங்க கிளம்பிட்டேன். ஃபுல் மிஸ்ட்டாக அப்படியே ஃபீல் பண்ணலான் இருக்குங்க. 7:30 8 மணிக்கே அந்தளவு மிஸ்ட் இருக்குது. அப்போ 6 மணிக்கு எந்தளவு மிஸ்ட் இருக்குண்டா அப்படின்னு பார்க்க தான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்குங்க. போகிற வழியில் மோட்டோ விளாகிங்கில் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வணக்கம், நான் உங்கள் ரீடோ மணி. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரோடை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊட்டிக்கெலாம் வரலங்க, நம்ம சென்னையில் தான் இருக்கோம். சென்னையிலேயே இவ்வளோ மிஸ்ட் இருக்குது. ஃபுல் சென்னை மிஸ்ட்டை தாங்க ஃபீல் பண்ண போகிறோம். சென்னை எங்கே வரையும் எண்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட் ஹில்ஸில் ஆரம்பித்து மெரினா பீச்சில் போய்ட்டு எண்ட் பண்ண போகிறேங்க. மெரினா பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நார்மலாக எங்கே போவோம், டெய்லியும் காலேஜ் தானே, காலேஜுக்கு அப்படியே போயிடலாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக சென்னையில் எப்படி இப்போ ஒரு 6:20க்கு இந்த மாதிரி மிஸ்ட் இருக்குது. போக 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 நம்ம போக போக மிஸ்டெலாம் ஏற செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் டெய்லி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். காலையில் 5 மணிக்கு எழுந்தேங்க. 5 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு, இந்த குளிரில் எத்தனை டிகிரின்னு கூட தெரில, அத்தனை டிகிரி செல்சியஸில் அவ்வளோ ஐஸ் தண்ணியில் குளித்தேங்க. இந்த கிளைமேட்டை பார்த்து ஊட்டி கொடைக்கானல் நினச்சிட போகிறீங்க. இட்ஸ் சென்னையில் ஊட்டி பொழிவு. நான் ஊட்டிக்கெலாம் போனதில்லை, பட் ஊட்டி போகாமையே இந்த இது இப்படி இருக்குது. சென்னையிலேயே இப்படி இருக்குன்னா அப்போ ஊட்டியில் எப்படி இருக்கும்? இந்த ஊட்டியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஊட்டியில் இருக்கவங்களோ இல்லை ஊட்டிக்கு போனவங்களோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஊட்டியில் எந்த மாதிரி கிளைமேட், இந்த மாதிரியா இல்லை வேறு மாதிரியா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைடு மிரர் கூட தெரிய மாட்டேங்குதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மிஸ்டாக இருக்குங்க. டீம் கூட இப்போ 6:22 தான் ஆகுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் இருக்கும். மேப் ஏன்டா போடலன்னு கேட்டால் எனக்கு ஓரளவு வழி தெரியும். வழி தெரியாத பட்சத்தில் மேப் போட்டுக்கலாம். பேசும்போதே வாயிலாம் நடுங்குதுங்க, அவ்வளோ குளிர் அடிக்குதுங்க. காலேஜ் காஸ்டியூமில் தான் இருக்கிறேன், சொட்ரு கூட போடலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இது நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். இந்த க்ளவுஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆனால் இந்த க்ளவுஸ்குள்ளேயும் சில்னஸ் போகுதுங்க, அவ்வளோ குளிராக இருக்குங்க. ஆனால் மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. வைசர் திறந்து வச்சா ஃபுல் மிஸ்ட்டும் உள்ளே வருது. வைசர் மூணுனா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ நேற்று நம்ம வந்து N4 பீச்சை வாக் பண்ணியிருப்போம். N4 பீச் ஒரு 3 பார்ட்டாக வந்திருக்கோம். அந்த 3 பார்ட்டையும் பார்த்துருப்பேங்க நினைக்கிறேன். அந்த வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன் அடுத்த நாள் காலையில் மெரினா பீச் போவேன்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புழல் ஏரியோட டேம் இருக்குங்க. அந்த இடத்துல காலையில் டைமில் ஜாகிங் போவாங்க. இந்த டைமில் போகிறாங்களான்னு தெரில, ஏன்னா அவ்வளோ பனியாக இருக்குல்ல. ஸோ இந்த டைமில் நம்ம மெரினா பீச்சில் கூட ஜாகிங் போகிற ஸ்பாட் தாங்க. ஆனால் இப்போ போய் நம்ம பார்ப்போம் யார் ஜாகிங் போகிறா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ பனியில் யார் அப்படி ஜாக்கிங் வரா? ஆனால் பனியில் வாக்கிங் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பனியில் வெளியே வர்றதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோக்காரங்கெல்லாம் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போனால் தான் நைட்டுக்குள்ளே ஒரு சர்டைன் அமௌண்ட் அவங்களுக்கு குடும்பத்துக்காண்டி எடுக்க முடியும். அதனால தான் காலங்காத்தாலே வேலைக்கு போகிறாங்க. போக போக ரோடு சுத்தமாக தெரியலங்க. தூரத்தில் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னே தெரில. ஆனால் அந்த அடுத்த 500 போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த 500 எப்படி இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்குது. போகிற வழியில் அப்படியே டீ கடை, எங்கேயாவது நல்ல டீ கடை இருந்ததுன்னா அங்கே ஒரு டீயை போட்டு போயிடுவோம். ஏன்னா வெறும் வயிற்றோட கிளம்பிட்டேன். எந்திச்சது 5 மணி, கிளம்புனது 6:15, 6:15 கிளம்பியிருப்பேன். 6 மணிக்கு கிளம்புற மாதிரி தான் பிளானு. கொஞ்சம் டிலேவாக போவோம் அப்படின்ட்டு. அங்கே போய் 6 மணிக்கு அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு. சரி கொஞ்சம் டிலேவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 6:15க்கு கிளம்புனேன். இந்த நேரத்தில் சிக்னல்ஸ்லாம் மதித்து தாங்க ஆகும். சிக்னல்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளைக்கோட்டில் மட்டும்தாங்க நிற்கணும். இந்த வெள்ளைக்கோட்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாண்ட் பை ஆகிடும். சிக்னல் போட்டாங்க, ஸோ அதனால் நம்ம மூவ் ஆகிடும். பேசவே முடியலங்க, அந்தளவு நடுங்குதுங்க. எவ்வளோ மிஸ்ட்டு. இந்த மாதிரி மிஸ்ட் நீங்களாம் ரைடர்ஸ்னாலே இந்த மாதிரி மிஸ்ட்டு
ஃபாகு, அதுக்கப்புறமா எக்ஸட்ரா வாட்டர், வெயில் எல்லாத்தையும் கடந்து போகிறவன் தான் ரைடர். ஆனால் நான் வந்து ஜூனியர் ரைடர், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதை வந்து இவ்வளோ மிஸ்ட்டுன்னு சொல்கிறோமா, நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரில் ஊட்டி ரைட் போனால், ஊட்டி ரைடாக டிசம்பரில் போனால் அப்போ அங்கே எவ்வளோ மிஸ்ட் இருக்கும், அப்போ நம்ம என்ன பேசுவோம், அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோங்க, ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சென்னை ஃபுல்லாக கவர் பண்ணுவோங்க. சென்னை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊட்டி ரைடு போகலாங்க. அப்படி சென்னை ஃபுல்லாக என்னடா கவர் பண்ண போகிறேன், அதுதாங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்னும் நல்லா இருக்குன்ட்டு. நேற்று போன N4 பீச் செம்மையாக இருந்துச்சுங்க. அது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போன வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாம் மேலே கார்ட்ஸுன்னு இருக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு தரேன். அந்த வீடியோ கூட, இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாரு. காலேஜ் கிளம்புற டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 7:45. ஏன்னா காலேஜ் வந்து 8:30க்கு, ஒரு 8 o'clock 8:15க்கெலாம் உள்ளே ரீச் ஆகிடுவேன். ஆனால் நம்ம இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறோம், 6:15க்கெலாம் கிளம்பிட்டோம். 6:15 அப்போ 8 o'clock வரையும் நம்ம அங்கே மெரினா பீச்சில் தான் இருக்க போகிறோம். நான் வீட்டில் இந்த மாதிரி மெரினா பீச் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, இந்த மாதிரி 2004லேயோ என்னமோ கரெக்டாக December 26 அன்றைக்கி பெரிய சுனாமி வந்துச்சாங்க. அந்த சுனாமி கிராஃபிக்ஸில் போட்டு காட்டினாங்க. அதுவே அப்படி இருக்குது. ஸோ நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒருவேளை நம்ம கரையில் இருக்கும்போது அந்த மாதிரி சுனாமி வந்தால் எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி இமேஜின் பண்ணி அது ஒரு ஃபியரை கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வராதுடா, அதெல்லாம் எங்கேருந்து, இப்போ அது வந்து 19 வருஷம் ஆகுது, இப்போல்லாம் வராதுடா அப்படின்னு மனசுக்கு தைரியம் கொடுத்து போயிட்டு இருக்கேன். இப்போ பனி அடிக்கும் போது மழை எங்கேயாவது வருமா? மழை வரும்னா அந்த பனித்துளி மாதிரி வரும். ஆனால் இப்போ 3 நாளாக பனி அடிச்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி மழை துளி நான் எங்கேயுமே பார்க்கல. லைட்டாக ஒரே ஒரு நாள் பெஞ்சுது. அந்த ஃபாகில் தான் நம்ம ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டிருப்போம். அந்த ரீல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். பாருங்க 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறமா நான் சொன்னேன்னா, இப்போ பாருங்கள் 300 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரவுண்டான பிரிட்ஜு. ஆனால் ரவுண்டான பிரிட்ஜு எனக்கு ரொம்பவே லைட்டாக தான் தெரியுது. பாருங்கள், இந்த பிரிட்ஜை தான் சொன்னேன். இந்த பிரிட்ஜ் அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ லைட்டாக தெரிஞ்சுது. எப்போயுமே இந்த மாதிரி ரவுண்டானான்னு எடுத்துக்கிட்டவங்களேன் நிறைய இடத்துல பார்க்கணும். சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரைட்டு, பேக்கு எல்லா இடத்தையும் பார்த்து தான் நம்ம திரும்பணும். இங்கே எப்போ யார் வருவானே தெரியாது. அந்த மாதிரியான இடம் தான் ரவுண்டானா. பாருங்கள், அந்த பில்டிங்லாம் மறைஞ்சி போயிடுச்சு, ஃபுல்லாக பனி சூழ்ந்துருக்கு. போக போக நமக்கு பனி தெரியுது. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறாங்க. ஓ, இது லெஃப்ட் இல்லையா, அசாட்ஸா மட்டும் ஒன்றும் புரியலங்க. பைக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க, காரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க, லாரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி காருக்கும் லாரிக்கும் சேம் தான், பார்க்கிங் லைட் இந்த மாதிரி தான். ஆனால் பைக்கு எதுக்கு? ஏன்னா பைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்ட்லேயோ ரொம்ப 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 மிஸ்ட்லேயோ அசாட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் பைக்குன்றனால சரி ஓகே அது பைக்குன்னு அசியூம் பண்ணிப்பாங்க. ஏன்னா குட்டியாக 2 இடத்துலேருந்தும் லைட் அடிக்கும்ல, அதனால் பைக்குன்னு அசியூம் பண்ணிப்பாங்க. ஒரு சைடு மட்டும் இண்டிகேட்டர் போட்டால் ஒரு சைடு இண்டிகேட்டரு காரு பூந்து போயிடலான்ற மாதிரி. பைக்கில் ஃபுல்லாக பனி ஏறுதுங்க. நாளைக்கு வேணால் பாருங்கள், சளி பிடிச்சிச்சின்னு வீட்டில் தான் உட்கார போகிறேன், காலேஜ் போகாமல். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30. யாரா அங்கே அவ்வளோ பெரிய பள்ளத்தை நோண்டி வச்சது? டைம் சொல்ல போய் நமக்கு டைம் இல்லாமல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ சின்னதாக பள்ளம் இருக்கனால ஏறி இறங்குச்சு. பெரிய பள்ளமாக இருந்தால் டொமுக்கிட்டின்னு விழுந்துருக்கும். இப்போ போக தான் நமக்கு ரூட் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் மேப் பார்த்துட்டு மிஸ்டெலாம் ஓரளவு குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் குளிர் மட்டும் குறையவே இல்லைங்க. ஏன்னா மிஸ்ட் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜி ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜுக்கு அந்த பால் பாக்கெட் வைக்கிற இடம், காய்கறி வைக்கிற இடம்
அந்த மாதிரி இடம். ஃப்ரீசர்னால் நீ லடாக் போக வேண்டியதான். லடாக்கில் தான் ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி இருக்கும். லடாக். சவுத் சைட் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, நார்த் சைட் பார்த்திங்கன்னா பனி பொழிஞ்சிட்ருக்குது. ஒரு டீ குடித்தாதாங்க நமக்கு இந்த ஓரளவு ஃபீல் வரும். மெரினா பீச்லேயே போய் டீ குடிப்போமா? மெரினா பீச்சில் டீ கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கேட்டால் மெரினா பீச்சுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டால் டீ குடிக்க வந்தேன்.